இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மலையை எனக்கு பின்னாடி தெரியுதுல்ல, இந்த மலையை நம்ம கடந்து அந்த பக்கம் போன பிறகு ஒரு காடு வரும். நடு காட்டில் தான் இங்கே அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ பழங்காலத்து கோவில், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஒரு மோசமான காடு தான். ஏன்னா வரும்போதே இங்கே உள்ளூர் மக்கள் சொன்னாங்க, இந்த மாதிரியான ஒரு காட்டு வழி பயணம் இதுதான் நான் முறையாக நான் பண்ண போகிறேன். என்னுடன் சேர்ந்து நீங்களும் பயணியுங்கள். இந்தமாரி காடுகளிலும் மலைகளிலும் நம்ம பயணம் செய்யும்போது ஒரு 100 மீட்டர் தான் நான் ஏறி வந்திருப்பேன். ஆனால் ஒரு 500 மீட்டர் ஏறி வந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கை பிடிக்கின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கு இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அது வேணும், எடுத்துக்கோங்க. தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது ஒரு நீரோடை, ஆனால் இப்போ வறண்டு போயிடுச்சு. இப்போ இந்த சம்மர் சீசனில் தான் வறண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா, இதில் இருக்கிற இந்த ஈரப்பதம் இன்னும் என் கையில் இருக்குது, இந்த மணலில் இருக்குது. சரி, தொடர்ந்து போயிட்டே இருப்போம். ஆக்சுவலாக ரொம்ப தூரம் இந்த காட்டு வழியில் பயணம் செஞ்சது ரொம்ப களைப்பாகவும் இருக்குது. இவ்வளோ தூரம் கடந்து வந்ததுக்கப்புறம் வெட்ட வெளியாக பாறைகள் இருக்குது இங்கே நடுவில். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி வழி போகிறதுன்னு எனக்கே தெரியல. வழி எங்கேயாவது ஒரு மூலையில் தான் இருக்கணும், தேடி தான் பிடிக்கணும். மேலே போயிட்டு பார்க்கலாம். நம்ம மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாறை. இங்கே நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான பாறை. ஸோ இதுக்குள்ளே நம்ம இங்கே வந்தால் கூட இதுக்குள்ளே தங்கிக்கலாம். ஸோ நம்ம இது மழையில் இருந்தும் சரி, வெயிலில் இருந்தும் சரி, அற்புதமான ஒரு இடம், நம்மளை பாதுகாக்கும். இங்கே ஒரு நல்ல ஒரு தூக்கத்தையும் நம்ம போடலாம், அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இன்னும் உள்ளே பார்த்தீங்கல்ல எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இன்னும் இங்கே உள்ளே போனால் இன்னும் நல்லாயிருக்கு. இன்னமும் இங்கே படுக்கிறதுக்கு கொள்றதுக்கும் சரி. நைட்டில் எப்போயாவது நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி மாட்டிக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பாறைக்கு அடியிலையோ இதே காட்டுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டாலும் சரி தான், இந்த பாறை நம்ம தங்குறதுக்கு ஒரு வசதியான இடமா இருக்கும். ஓகே, நம்ம வெளியில் போகலாம், தொடர்ந்து போயிட்டே இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே மலையோடைய உச்சியில் ஒரு நீர் குட்டை ஒன்று இருக்குது. இன்னொரு அதிசயம், இதுக்குள்ளே மீன்களும் இருக்குது. ஸோ மீன்கள் இருந்தாலே அது சுத்தமான தண்ணீர் தான். ஆனால் இது குடிக்க தகுந்ததில்லை. இதை கொதிக்க வச்சு வேணால் நம்ம குடிக்கலாம். இது முகம் கழுவுறதுக்கு ரொம்ப தகுந்த தண்ணி.
மலை இருக்கிற இடத்துலையும் சரி, மரங்கள் இருக்கிற இடத்துலையும் சரி, ஆக்சுவலாக வந்து இந்த மலை பாறைகள் இந்த மாதிரி இடத்துல தான் நீர் ஊற்றுகள் இருக்கும். அதுக்கான ஒரு சாட்சி தான் இது. ஸோ பாறைக்கு மேலேயும் இந்த நீர்க்குட்டை இருக்கிறது ரொம்பவும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். மலையோடைய உச்சியில் தான் நிற்கிற சென்டரில் இந்த எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த மலையை கடந்து போகணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ இங்கே நிற்கிறதுனால வழி எந்த பக்கம் இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. தேடிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக வழி இந்த பக்கம் தான். இங்கே ஆக்சுவலாக வழி வந்து யூஸ் பண்ணுற வழியாக தான் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஒத்தடி பாதை. ஸோ அதிகமாக மக்களும் நடமாட்டம் இல்லாத ஒரு காடு. அதனால தான் நமக்கு வழி தெரியல. தேடுவோம். கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வாங்க போகலாம். இந்த மலை ஏற ஆரம்பித்ததுலேருந்து இந்த எலும்புருக்கி மூலிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அது. நான் கிட்ட வந்து காட்டுறேன். இதுதான் அது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கை கால் உடஞ்சிட்டாலோ, நம்மளுடைய எலும்புகள் ஏதாவது கிராக் ஆகிட்டாலோ, இல்லை என்னன்னாலும் சரி, இந்த எலும்புருக்கி மூலிகையை யூஸ் பண்ணி அதை குணப்படுத்தலாம். இந்த காடு முழுக்க, மலை முழுக்க இது படர்ந்துருக்கு. பயப்படவே தேவையில்லை. நீங்கள் எங்கேயாவது விழுந்து உங்கள் கால் கை உடைஞ்சாலும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆல்ரெடி 2 மலை நம்ம வந்து கடந்துட்டோம். இது 3வது மலை. இந்த 3வது மலை ஏறும்பொழுது உண்மையாகவே சொல்கிறேன், முடியல. ரொம்ப செங்குத்தாக இருக்குது. பார்க்குறீங்கள, இதான் வழி. ஸோ இதான் செங்குத்தான ஒரு ஏற்றம். இந்த மலையை கடந்து, இந்த ஏற்றத்தில் ஏறி இந்த மலையை கடந்து தான் நாம் அந்த வனதுர்கை அம்மன் அப்படிங்கிற அந்த பழங்காலத்து அந்த கோயிலை பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லை, இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் பிடிச்சிருக்கு. ஸோ பிடிச்சிருந்தா இமயத்தையும் நம்ம ஏறலாம். போயிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட நம்ம இந்த காட்டுடைய நடு மையத்தில் இருக்கோம்.
சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பயங்கரமான ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டுக்குள்ளே நம்ம தனியாக இருக்கிறது நினச்சா, ஆனால் பிடிச்சிருக்கு. இங்கே நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம், 2 பேர், நானும் என்னுடைய கேமராமேனும். ஸோ என் கூட வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்ருக்காரு. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் கொடுக்குறேன். ஸோ வாங்க. ஆனால் வரும்போது நீங்கள் மலை ஏறதுக்கான இந்த குளுக்கோன் டி பவுடர்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வேணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் இந்த மலை ஏறும்போதும் இந்த காட்டுக்குள்ளே ஒரு நடந்து போகும்போதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நம்ம தான் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அட்வென்ச்சர் வந்து மேற்கொள்ளும்போது பார்க்குறீங்களே என் பின்னாடி உங்களுக்கே தெரியுதில்ல. ஸோ வந்துட்டோம், கோவில் இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வரும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ இந்த மாதிரியான ஒரு நடு காட்டில் யார் எப்படி இங்கே வந்து எதுக்காக வந்து கோயில் காட்டணும் அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ நம்ம கோயிலை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம், வாங்க. மலையோடைய உச்சிக்கு ஏறி வந்துட்டோம். ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிடுச்சு. என் பின்னாடி தெரியுதில்ல, நம்ம இன்னும் போகணும். ஏறி வந்துட்டோம்னு நினச்சேன், ஆனால் இன்னும் நம்ம போகணும். மேலே தெரியுதில்ல, அங்கே பாருங்கள், வேல் மட்டும் தெரியுது, அதுதான் கோவில். நம்ம இன்னும் அங்கே போகணும். ஸோ இந்த இயற்கை காட்சி நான் பார்க்குற, என் கண்ணால் பார்க்குற இந்த இயற்கை காட்சியை உங்களுக்கு நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதை பாருங்கள். இங்கே மலை மேலே ஏறி வந்தாச்சு. ஸோ கோயில் மேலே ஏறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சுனை இருக்குது, ஆனாலும் இது குடிக்க தகுந்தது இல்லை. நாங்கள் எடுத்துகிட்டு வந்த தண்ணியும் காலி ஆகிடுச்சு. தண்ணி இல்லாமல் எங்கள் தொண்டெல்லாம் வறண்டு போச்சு. மேலே கோயில் மேலேயும் தண்ணி இருக்குமான்னு தெரியல. இந்த கோயிலுக்கு வரும்போது தயவு செஞ்சு தண்ணியோட மட்டும் வந்துடுங்க, அதிகமாக எடுத்துகிட்டு வாங்க. முடிஞ்சால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேலே போகலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு மேலே வந்துட்டோம். கண்டிப்பாக ஒரு 7-8 கிலோமீட்டராவது இருக்கும் நாங்கள் வந்த வழி. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். மலையுடைய உச்சியில் இருக்கிற கோயிலை நம்ம அடைஞ்சாச்சு. ஸோ
இப்போது இந்த வீடியோடைய கிளைமேக்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இந்த கோவிலை ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். வாங்க. மிகவும் ஒரு கொடுமையான ஒரு காட்டு பயணத்தை சந்தித்து இந்த கோயிலை வந்து அடைஞ்சிருக்கோம். வனதுர்கை அம்மன். ஸோ இதுதான் அந்த ஆலயம். ஸோ உள்ளே இருக்கிறது தான் வனதுர்கை அம்மன். நடுக்காட்டில் நடு மலையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்புறம் கடுமையான ஒரு காட்டுப்பகுதி பயணத்தோடு மேற்கொண்டு அதெல்லாம் கடந்து வந்து இங்கே அடைஞ்சிருக்கோம். இந்த சுனைகள் வந்து இருக்குது. மேலே வந்து 3 சுனைகள் இருக்குது. நம்ம கீழே அங்கே ஒரு 2 சுனைகள் இருக்குது. இந்த பக்கம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அங்கே ஒரு சுனை இருக்குது. அதோட இங்கே மொத்தம் 4 சுனைகள் இருக்குது. கோயில் பக்கத்தில் வந்து 3 சுனை இருக்குது. கீழே வந்து ஒரு சுனை இருக்குது. மொத்தம் 4 சுனை இருக்குது. இங்கே அது தண்ணியை வந்து நீங்கள் அப்படியே வந்து குடிக்க வேணாம். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் உடம்புக்கு ஆகாது. ஸோ உங்களுக்கு நோய் தொற்று ஈஸியாக ஏற்பட்டுரும். அதனால் வந்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் கொதிக்க வச்சு குடிங்க. அது ரொம்ப நல்லது. ஸோ அந்த வனதுர்கை அம்மனை உங்களுக்கு நான் ரொம்ப பக்கத்தில் அருகாமையில் காட்டுறேன், பாருங்கள். இந்த பக்கமலை காட்டு பயணத்தை நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். மேலே இருக்கிற வனதுர்கை அம்மன் ஆலயத்தையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவை இதோட வந்து முடிக்க வேண்டிய கட்டம் ஏற்பட்டுடுச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நாங்கள் இறங்கி போகிறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இறங்கி போய் தான் ஆகணும். ஸோ நாங்கள் போகிறதுக்கான டைம் வந்துடுச்சு. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். உங்கள் DK பாய்.